கடந்த நவம்பர் 13ஆம் தேதி இந்த நிறுவனம் 100 கோடி ரூபாய் டொனேஷனை பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பணம் கைமாறினதுக்கு பிறகு ஏறத்தாழ 10 நாள் கழிச்சு பல லட்சம் கோடி லாபம் தரக்கூடிய அந்த பிசினஸை ஆத்தரைசேஷனை அந்த கம்பெனிக்கு மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனி பாஜகவுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, அதுக்காக கைமாறா பாஜக அரசாங்கம் எந்த ப்ராஜெக்டை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 143 எம்பியை, அதாவது எதிர்க்கட்சி எம்பியை பாராளுமன்றத்தை விட்டே துரத்தி அடிச்சுட்டு ஒரு புதிய சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கைமாறப்பட்டிருக்கு. மோடி அரசாங்கம் என்ன சட்டத்தை மாத்தினாங்க, இதுக்காக எவ்வளவு தொகை கைமாற்றப்பட்டிருக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு பல லட்சம் கோடி லாபம் தரக்கூடிய இந்த பிசினஸை ஏலம் விட்டு தான் எடுக்கணும். ஆனா மோடி அரசாங்கம் ஏலம் விடாம டைரக்டா இந்த கம்பெனிக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க, அதுக்காக இவங்க அரசியலமைப்பு சட்டத்துல எதை மாத்தினாங்க? ரெண்டாயிரத்தி 14 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அது என்ன போராட்டம் அப்படின்னா ஊழல் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துனது யாரு அப்படின்னா அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒருத்தர். கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியினுடைய முதலமைச்சர், அவரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிரண்பேடி அப்படிங்கிற ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஆனவங்க, பாண்டிச்சேரி கவர்னராக கூட இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு சாமியார். இது மாதிரி ஒரு பெரிய கூட்டமே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஊழலை ஒழிக்க போகிறோம், ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு எழுச்சியாக தான் ஆத்மின்னு ஒரு கட்சியே உருவாச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆனார், பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டத்தினுடைய மைய நோக்கமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் ஊழல் அரசாங்கம், மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதன் அடிப்படையாக வச்சு மிகப்பெரிய ஊழல்னு திரும்ப அவங்க பேசினாங்க அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ். 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லா பத்திரிகையிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் தினம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் ராசா இதுக்காக கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்தாரு, கனிமொழியும் ஜெயிலில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் ஒரு மிகப்பெரிய முறைகேடு. அரசாங்கம் 2G அலைக்கற்றையை ஒதுக்குனதுல டெண்டரே விடாம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸ்ல யார் முதல்ல வந்தாங்களோ அந்த கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற பேசிஸ்ல இவங்க இந்த டெண்டரை கொடுத்துட்டாங்க. அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் பிசினஸை கொடுத்துட்டாங்க. இதனால இந்தியாவுக்கு 1,76,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில பெருசா எழுதினாங்க. இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ங்கிற விஷயத்தை வச்சு தான் மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரே மாதிரியான ஆட்கள் நடுத்தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணி பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய பேக் போனா இருந்து செயல்பட்டாங்க. இவங்க அடிப்படையில் 2G ஸ்பெக்ட்ரம்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பிரைவேட் கம்பெனி இருக்காங்க, எல்லாருமே 2G ஸ்பெக்ட்ரமுக்காக போட்டி போட்டாங்க, நீங்க டெண்டர் விட்டுருக்கணும், அந்த டெண்டர்ல ஹை கோட் கொடுத்து எந்த நிறுவனம் எடுக்கிறாங்களோ அது அரசாங்கத்துக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ மோடி அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா 5G ஸ்பெக்ட்ரம், இந்த 5G ஸ்பெக்ட்ரமை ஏலமே விடாம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் கூட கிடையாது, அந்த ஜனநாயகம் கூட இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலோகேஷன்ங்கிற பேர்ல தன்னோட அதிகாரத்தை முழுசா பயன்படுத்தி ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக பாஜகவுக்கு ஏறத்தாழ 236 கோடி ரூபாய் பாண்டை பயன்படுத்தி மட்டுமே பணம் வந்திருக்கு. இந்த 236 கோடி அப்படிங்கிறது பாண்டை பயன்படுத்தி மட்டும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் பாஜகவுக்கு டொனேஷனா கொடுத்தது. அதுக்கு கைமாறா பாஜக ஒரு புது சட்டத்தையே மாத்தி இந்த நிறுவனத்துக்கு 5G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கறதுக்காகவே டெலிகாம் சட்டத்துல சில நடைமுறைகளை கொண்டு வந்து சில சட்ட திருத்தங்களை மாத்தி அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அது எந்த நிறுவனம் அப்படின்னா OneWeb அப்படிங்கிற ஒரு லண்டன் நிறுவனம். நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது OneWeb அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அப்படிதான் தெரியும். ஆனா இந்த OneWeb யாரோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய பாரதி அப்படிங்கிற கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி தான் அது. இந்த பாரதி அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, ஏர்டெல் கம்பெனி. இந்த OneWeb-ஆ இருக்கட்டும், இல்லை பாரதியா இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு குரூப் தான். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம்லேயே இந்த கம்பெனி மேலே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணுறான், தன்னோட சொந்த பேரில் போய் இந்த ஸ்பெக்ட்ரமை வாங்காம, அதாவது 5G ஸ்பெக்ட்ரமை வாங்காம லண்டனில் இருக்கிற வேற ஒரு கம்பெனியினுடைய ஷேர் அதிகமாக வாங்கி இந்த OneWeb அப்படிங்கிற கம்பெனியை தனக்கு சப்சிடரியா மாத்தி அந்த கம்பெனி மூலியமா இந்தியாக்குள்ள இந்தியாவில் இந்த 5G ஸ்பெக்ட்ரமா வாங்குறாங்க. இந்த 5G ஸ்பெக்ட்ரம் வாங்குறதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதுல நிறைய நடைமுறைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த 5G ஸ்பெக்ட்ரம் வாங்குறதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும்,
ரெண்டாவது ஆத்தரைசேஷன் வாங்கணும். இப்போ லைசன்ஸு அரசாங்கமே கொடுத்துரும், நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களுக்கு 5G ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு இந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது மற்ற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. இது வந்து குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டலைட் அப்படிங்கிற GMPCS சர்வீசஸ். இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரெகுலேஷன் அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து சைன் வாங்கணும், அவங்க ஆத்தரைஸ் பண்ணணும். இந்தியாவினுடைய விண்வெளி கழகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்வெளி கழகத்தை மையமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனங்களுடைய ஆத்தரைசேஷனை வாங்கினா மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஏன்னா இது ஏதோ சாதாரண ஒரு கடை கிடையாது. முழுக்க முழுக்க இந்த 5G ஸ்பெக்ட்ரமா 2G ஸ்பெக்ட்ரமா இந்த இன்டர்நெட் இது எல்லா விஷயமே வந்து சேட்டலைட்டை பயன்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ். தனியார் கம்பெனிகள் பல லட்சம் கோடி லாபம் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸுக்கு சேட்டலைட் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஒன்ஸ் லைசன்ஸ் வாங்கினாலும் இதுக்கான ஆத்தரைசேஷனை இந்தியன் ஸ்பேஸ் ரெகுலேட்டரி வாங்கணும். இந்த ஆத்தரைசேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமெல்லாம் கிடைச்சிடாது. வழக்கமாக இந்த லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆத்தரைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே டெண்டர் முறைப்படி தான் கொடுக்கணும். எந்த கம்பெனி அதிகமான பணத்தை அரசுக்கு தரப்போகிறாங்களோ அந்த கம்பெனி கொடுக்கறது தான் அரசாங்கத்துக்கு லாபம், அந்த காசு மக்களுக்கு வந்து சேரும், மக்களுக்கு லாபம். அதுக்கு பேர் தான் டெண்டர். ஆனால் இவங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெண்டர் எல்லாம் கொடுக்கல. இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலோகேஷன் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்டை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2019 இந்த 5G ஸ்பெக்ட்ரமுக்காக இந்த ஏர்டெல் குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க போட்டி போடுறாங்க. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் டொனேஷனாக இந்த பாரதி குழுமம் வந்து, அதாவது ஏர்டெல், இந்த OneWeb, இந்த டீம் வந்து பாஜகவுக்கு பாண்டு மூலியமாக பணத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போவே இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஒரு டிஸ்கஷனாக மாறிடுச்சு. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷனுக்கு வரும்போது கடந்த நவம்பர் மாதம் தான் முழுக்க இந்த ஆத்தரைசேஷன் ஒர்க்கே நடக்குது. அப்போ மட்டுமே ஒரு 100 கோடி வந்து பாண்டா பிஜேபி கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த 100 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி கடந்த 2021-22 ஏறத்தாழ 70 கோடி ரூபா பாண்டா கொடுத்துருக்காங்க. இந்த 2023 100 கோடி அது அதிகமாக இருக்குது. ஏன் திடீர்னு 100 கோடி? ஏன்னா இந்த 5G ஸ்பெக்ட்ரமை இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை பண்ணணும். அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் சட்டம். அப்போது சட்டத்தில் மாற்றம் பண்ணுறோம், ஒரு 100 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இல்லைனா ஏன் திடீர்னு கொண்டு 100 கோடி கொடுக்க போகிறாங்க? நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 இந்த ஏர்டெல் குழுமம் ஒரு 100 கோடி ரூபா பாண்டை வந்து SBI பேங்க்லேருந்து வாங்குறாங்க. நவம்பர் 13 இது வந்து பிஜேபியால் என்கேஷ் பண்ணப்படுது. அந்த பாண்டை பிஜேபிக்கு வாங்கி இவங்க கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு அந்த பாண்டு வந்து பாஜகவுக்கு போய் சேருது. பாஜக காசா அவங்க அக்கௌண்ட்டில் மாற்றிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் டெலிகம்யூனிகேஷன் பில்லு வருது. அதாவது ஒரு புது மசோதா வருது. பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா, ரைட்டு, 100 கோடி ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுப்பா, இப்போ வாங்க, இப்போ வந்து இதை செய்யணும் அப்படின்னா இதுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல மசோதாவை தாக்கல் பண்ணணும். மசோதாவை இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மசோதா வந்து கரெக்டாக 3 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நவம்பர் 21 இந்த OneWeb அப்படிங்கிற ஏர்டெல் குரூப் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆத்தரைசேஷன் கிடைச்சிருதுப்பா. யார் கொடுக்குறாங்கன்னா இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரெகுலேட்டரி பாடிட்டு இருந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துறாங்க. அவ்வளோதான், பிஸ்னஸ் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2019 இவங்க லைசன்ஸை வாங்கிட்டாங்க. இந்த ஆத்தரைசேஷன் 2023 வாங்குறாங்க. வாங்குறதுக்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 200 கோடி ரூபா டொனேஷனாக பிஜேபிக்கு எலெக்ஷன் பாண்டை பயன்படுத்தி போயிருக்கு. இப்போ எலெக்ஷன் பாண்ட் இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன் பாண்டு முழுக்க பேங்க்குனூடா போன பணம். ஏன்னா SBI பேங்க்கில் போய் பாண்டை வாங்கி அந்த பாங்கை கொண்டு போய் பிஜேபி கொடுப்பாங்க. பிஜேபி அதை காசாக மாற்றும். இது எல்லா தகவலுமே நமக்கு தெரிய வந்துச்சு. எப்படி தெரிய வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் எல்லா தகவலையும் வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்டுச்சு. இது எல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். கடந்த ஒரு மாதமாக பெரிய டிஸ்கஷனே என்னென்னா, இந்தியாவில் அதிகமாக பணம் வாங்கின அரசியல் கட்சி பாஜக தான். 16,000 கோடி இந்த பாண்டை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் ஏறத்தாழ 8,400 கோடி பாஜகன்னு ஒரு கட்சி வாங்கியிருக்காங்க. இந்த கட்சி வாங்கினதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் நமக்கே தெரியும். பல கம்பெனிக்கு ரைடு விட்டு மிரட்டி காசை வாங்கியிருக்காங்க. சில கம்பெனிக்கு ரைடே விடலை. இதோ இந்த ஏர்டெல் மாதிரி டைரெக்டாக காசை வாங்கிட்டு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரீபெய்டு சர்வீஸ் மாதிரி. எப்பா நீ முதல்ல பணத்தை கட்டிடு, உனக்கு அப்புறம் நாங்கள் சர்வீஸை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை வாங்கிட்டு சர்வீஸை கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏர்டெல் குழுமத்துக்கு இந்த 5G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை செஞ்சாங்க இல்லையா? அப்படி மாற்றம் செய்யும்போது இந்த டெலிகாம் பில்லை எதிர்த்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள். அந்த எம்பிக்களை என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. பாராளுமன்றத்தை விட்டு துரத்தி அடிச்சாங்க. ஒரு எம்பி 2 எம்பி கிடையாது, 143 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஏர்டெலுக்கு சாதகமாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பாண்டில் ஒரு 236 கோடி பணத்தை வாங்கிட்டாங்க. அப்போது நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் 5G ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணுறீங்க, அதுக்கு எந்த டெண்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணல. நீங்கள் 2014 காங்கிரஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க,
2G ஸ்பெக்ட்ரம்ல முறைகேடு நடந்துச்சு, டெண்டர் விடலன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அதே 5G ஸ்பெக்ட்ரம்ல நீங்க டெண்டரே விடாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலோகேஷன் பண்ணிருக்கீங்க. இது முறைகேடு கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. அன்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரம்ல 1,76,000 கோடி நஷ்டமாச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இது 5G 10 வருஷம் ஆச்சு, 10 லட்சம் கோடி நஷ்டம். இந்த 10 லட்சம் கோடியை மோடி அரசாங்கம் வந்து எப்படி திருப்பி கொடுக்க போகுது மக்களுக்கு? இப்போ இயல்பா நமக்கு வரக்கூடிய கேள்வி அதுதானே. நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொன்னீங்க, அது ஊழலா இருந்தா 5G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான். நீங்க இதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை மாத்தி இந்த வேலைகள்லாம் செஞ்சதுனால மட்டும் இது ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஒரு நிறுவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக நீங்க சட்டத்தை மாத்திருக்கீங்க. அப்ப இது அதை விட ஒரு மிகப்பெரிய ஊழல். சோ அப்ப இந்த ஊழலை நீதிமன்றங்கள் விசாரிக்கணும். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம்ல உச்ச நீதிமன்றம் பயங்கர ஆக்டிவா இருந்துச்சு. இவ்வளவு முறைகேடு நடந்துச்சு, அவ்வளவு முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலும் எழுதினாங்க. 5G ஸ்பெக்ட்ரம்ல டெண்டரே விடாம அலோகேஷன் நடந்திருக்கு. இது குறித்து ஏன் எந்த பத்திரிகையும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா பத்திரிகையும் பேசிருக்கணும்ல. 5G ஸ்பெக்ட்ரம்ப்பா ஏறத்தாழ 10 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வந்திருக்கணும்ப்பா, இவங்க பாட்டுக்கு சட்டத்தை மாத்தி ஏர்டெலுக்கு இந்த டெண்டர் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு எல்லா பத்திரிகை எழுதணும்ல. ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி அண்ணா ஹசாரே மாதிரியான ஆள் இப்போ எங்க போயிட்டாங்க? நீங்க 2014க்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சுன்னு போராடினீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஏன் போராட நீங்க களத்துக்கு வரல? பாபா ராம்தேவ் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. கிரண்பேடி ஐபிஎஸ் பிஜேபியில் போய் சேர்ந்து கவர்னராகவே ஆயிட்டாங்க. அண்ணா ஹசாரே படுத்த படுக்கையாக இருக்காரு, எந்திரிச்சு வெளியவே வரமாட்டேங்கிறாரு. பாஜகவை எதிர்த்து கடந்த 10 வருஷத்துல ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு. ஹிண்டன்பர்க் ஊழல் வெளியே வந்துச்சு, சிஏஜி அறிக்கை ஊழல் வெளியே வந்துச்சு, பிஎம் கேர் ஃபண்ட் ஊழல் வெளியே வந்துச்சு, இது மாதிரி பல ஊழல்கள் வெளியே வந்துச்சு. அப்பெல்லாம் அண்ணா ஹசாரே வாயே திறக்கலாம் அமைதியாக படுத்திருந்தார். இவங்களோட சேர்ந்து நின்று போராட்டின அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேலேயே ஒரு 100 கோடி ரூபா ஊழல்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இப்போ வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்தவைகள் ஊழல் என்றால் இதுவும் ஊழல் தானே? இதுவும் டெண்டர் விடப்படலை. இது குறித்து ஏன் ஒரு விவாதம் நடத்தப்படலை? இது மட்டும் இல்லாமல் ஏன் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை இன்னும் கையில் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நமக்கு.